ட்ரீம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு வித்தியாசமான வெளிநாட்டு ஜாமான் அனுப்பியிருக்காங்க. இந்த வெளிநாட்டு ஜாமான் மூலமா அப்படியே ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அதுவே நம்ம வீட்டை கிளீன் பண்ணி மாப்பும் போட்டு கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. அதுக்காகவே இந்த கனவு கம்பெனி கனவு பாட் F9 Pro அப்படின்னு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கனவுனா ட்ரீம் தாங்க. ட்ரீம் பிராண்ட்ல இருந்து வந்திருக்கு. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா? ஓப்பன் பண்ணா மேல ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய புக் இருக்குது, யூசர் மேனுவல்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய புக்கு யார் ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. பட் இது பெரிய நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால அது தேவைப்படும். அடுத்ததாக இன்னொரு வாரண்டி கார்டு, அது சின்னதாக தான் இருக்குது. ஒரு அட்டை மாதிரி இருக்குது. அடுத்து உள்ள ரோபோட் ஒயிட் கலராக இருக்குது. ஏதோ வெயிட் பார்க்குற மிஷின் மாதிரி இருக்குது. மேலே நேவிகேஷன் அப்படின்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். கிளீனிங் ப்ரஷ் ஒன்று தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வந்து கொடுக்கல. சார்ஜர் இப்போ எல்லாமே காமனாக டைப் சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. இதுக்குன்னு தனியாக சார்ஜர் போச்சு அப்படின்னா இந்த பின்னில் வாங்க வேண்டி வரும். அது கொஞ்சம் பிடிக்கல. அதுக்கப்புறமா இது எதுக்கு அப்படின்னா, அந்த சார்ஜிங் அடாப்டரை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி இதை ஒரு இடத்துல கீழே வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோபோட் வந்து இதில் பிளேஸ் ஆகி சார்ஜ் ஆகிக்கிடும். அதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொன்று இருக்குது, மாப் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. மாப் போடணும் அப்படின்னா இதை அதில் மாட்டி விட்டோம் அப்படின்னா இதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக மாப் போட்டுரும். அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. இதாங்க அந்த வெளிநாட்டு ஜாமான். இந்த வெளிநாட்டு ஜாமான்குள்ள முதல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண போகிற இந்த ப்ரஷ், இதாங்க விளக்கமாறு. இதுதான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணோம். இதை முதல்ல மாட்டிடுவோம். இது ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி டக்குன்னு அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த வீல் தான். ஏன்னா இது அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு வருது பார்த்தீங்களா? ஏன்னா கொஞ்சம் மேடான இடங்கள்லாம் இருக்குது, அந்த வாசல் படி இருக்குது அப்படின்னா அதுலலாம் ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஜம்ப் பண்ணி ஏறி அந்த பக்கம் போயிடுது. ஸோ அந்த விதத்தில் இது ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்ததாக கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது சுற்றி தள்ளக்கூடிய டஸ்ட் எல்லாம் இங்கே வந்து இதில் இந்த ப்ரஷ் மூலமாக தான் உள்ளே கொண்டு போகுது. அந்த ப்ரஷ்ஷுக்கு ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்து இந்த ப்ரஷ். இந்த ப்ரஷ்லுமே பார்த்தோம் அப்படின்னா சில நேரம் அந்த முடி கொஞ்சம் பெரிய டஸ்ட் எல்லாமே இதில் சிக்கிருச்சு அப்படின்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இங்கே ட்ரீம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இது அப்படியே லைட்டாக தூக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டூல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே யூஸ் பண்ணி அந்த ப்ரஷ்ல இருக்கக்கூடிய முடி, அந்த டஸ்ட் இதெல்லாமே எடுத்துக்கலாம். அந்த முடி ஏதாவது கட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு சின்ன பிளேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ப்ரஷ் மூலமாக எடுத்து தள்ளக்கூடிய டஸ்ட் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே வந்து சேரும். இதில் தான் அந்த டஸ்ட் எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே அந்த இழுக்கும் போது அந்த ஏர் எல்லாமே உள்ளே வந்து இந்த ஃபில்டர் மூலமாக ஃபில்டர் ஆகி இந்த வழியாக அந்த ஏர் வந்து க்ளீன் ஏராக வெளியில் போயிடும். இந்த டஸ்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல க்ளீனாக அந்த பிக்சர் எல்லாமே போட்டுக்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 570 ml. இதை அப்படி உள்ள வச்சிருவோம். அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிட்டா இந்த போக்கிரி படத்தில் பாடி சோடா வடிவேலு மண்டையில் புடச்சிருக்கும் பார்த்தீங்களா கொண்டை, அந்த மாதிரி இங்கே ஒன்று புடச்சிருக்கே. அது என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான் லிடார் நேவிகேஷன். இதை எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு ரேடார் மாதிரி ஆப்ரேட் ஆகும். அதாவது லைட் சிக்னல் மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே இதை ஃபைண்ட் பண்ணி அந்த இடத்துல இடிக்காமல் ஈஸியாக மூவ் பண்ணி க்ளீன் பண்ணும். இதை நீங்கள் ஒரு ரூமில் போய் அப்படி வச்சு ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த ரூமோட சைஸ் என்ன, அதில் எங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி அதுவே ஒரு மேப் வந்து டிசைன் பண்ணிடும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமில் எங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குது, எங்கெல்லாம் அது க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதுவே ஒரு டிசைன் பண்ணிடுது. அதை வச்சு டெய்லி ரொட்டீனாக ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடுது. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேடார் நேவிகேஷன் தான். ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட் இதெல்லாமே கண்டுபிடிச்சு நேவிகேட் பண்ணிக்கிறது. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குது, ஹோம் பட்டன் இருக்குது. அப்படியே இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்தால் இதுவுமே எந்த இடத்துல இடிச்சாலுமே பெரிய அளவில் டேமேஜ் ஆகாத அளவுக்கு இது அப்படி மூவ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும். அது போக இது மற்ற விஷயங்கள்லாம் சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல சென்சாரும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒருவேளை மாப் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியா ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மேக்ஸிமமா 237 ml இதோட கெப்பாசிட்டி. பட் இதில் டிடர்ஜென்ட் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதில் நீங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே உங்களுக்கு தேவை அப்படின்னா மாப் போட போறீங்க அப்படின்னா இதில் அப்படியே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். அதை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இது போக இந்த கிளாத்தை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இப்படி தனியாக பிரித்து எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஸோ இவ்வளோதான் இந்த ரோபோட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்பில் கனெக்ட் பண்ணோடனே ரூமில் ஒரு இடத்துல வச்சுட்டு இதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ரூமை வந்து அதுவே ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக ரன் பண்ணி அதோட மேப் வந்து எடுக்கும். அது போக எந்தெந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது, எந்தெந்த
இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துல அது போக முடியும், எந்தெந்த இடத்துல இடிக்குது, அது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ஒரு மேப் மாதிரி கொண்டு வந்துடும். அது போக சார்ஜர் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிடும். இந்த மாதிரி நீங்க தரையில வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிடும். இப்படி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த க்ளீன் பண்றதையும் ஆட்டோமேட்டிக்கா வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்ல மேனுவலா பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ்ல ரிமோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஃபார்வர்ட், லெஃப்ட், ரைட் இதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல க்ளீன் பண்ணணும் அப்படிங்கறத செட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்க வீட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்தை இந்த ரோபோட் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னாலுமே அதையுமே நீங்க செட் பண்ணிக்க முடியும். எந்தெந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது சார்ஜ் குறைஞ்சிருச்சு இல்ல சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த சார்ஜிங் ஐக்கான டச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜிங் பிளேஸ்க்கு போயிடும். இல்ல இது ரன் ஆயிட்டு இருக்கு, சார்ஜ் வந்து ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே அந்த சார்ஜிங் டாக் போய் சார்ஜ் பண்ணிட்டு எந்த இடத்துல விட்டதோ அந்த இடத்துக்கு வந்து திருப்பி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருது. இது போக உங்க வீட்டில் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அந்த மாப் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ள போயிட்டு மல்டி ஃப்ளோர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி நீங்க அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இருக்கிற ஃப்ளோரை நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னாலுமே டெலீட் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணும்போது அதோட சக்ஷன் கெபாசிட்டியுமே 2500 PA அப்படிங்கிறது அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட யூனிட். இது ஓரளவு சின்ன சின்ன டஸ்ட் முடி இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் க்ளீன் பண்ணுது. கொஞ்சம் பெரிய பெரிய பேப்பர் இந்த மாதிரிலாம் நீங்க போட்டுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே இது க்ளீன் பண்றது கிடையாது. அது போக இந்த சக்ஷன் கெபாசிட்டியுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அதிகமான டஸ்ட் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே அந்த சக்ஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது. எங்கெங்க டஸ்ட் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல சக்ஷன் லெவலை வந்து குறைச்சிக்குது. இல்ல நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த ஆப்ல வந்து அது 3 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சக்ஷன் மட்டும் கிடையாது, கிளீனிங் மோடுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் லெவலுமே எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரோபோட் வந்து வீட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க வந்து இதை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒன்னு இந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருவாங்க, இல்ல அந்த ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் அதெல்லாம் இதாகாம இருக்க அதுக்கு சைல்டு லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது போக இந்த ரோபோட் வந்து நீங்க உங்க வீடு ரொம்ப பெரிய வீடு, அதை மிஸ் பண்ணிட்டீங்க, தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கும் ஃபைண்ட் மை ரோபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே எங்க இருக்கிறேன் அப்படிங்கறத சவுண்ட்லயே சொல்லுது. சோ அதை கேட்டு நீங்க ஈஸியா போய் எடுத்துக்க முடியும். இது போக இதுல இன்னும் சில ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம தூங்கும் போது டெய்லி இது க்ளீன் பண்ணா போதும், மாப் போட்டா போதும் அப்படின்னா இதை நீங்க செட் பண்ணி வச்சுட்டு எந்த டைம்ல அது க்ளீன் பண்ணணும், எந்த டைம்ல மாப் போடணும் அப்படிங்கறத நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி ரொட்டீனா அந்த டைம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளீன் பண்ணி மாப் போடுறோம். ஒன்னு நீங்க தூங்கும் போது செட் பண்ணிக்கலாம், இல்ல உங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க ஆபீஸ் போயிருவீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா க்ளீன் பண்ணி மாப் போட்டு வச்சிரும். நீங்க ஆபீஸ் விட்டு வரும்போது அப்படியே வீடு வந்து க்ளீனா இருக்கும். இல்ல நான் வீட்ல இருக்கும்போதே இன்னும் கஷ்டப்படாம க்ளீன் பண்ணனும் அப்படினா கூட கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா, சிரி இதை யூஸ் பண்ணி கூட வாய்ஸ் கமாண்ட் மூலமா கூட எந்தெந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஆபரேட் பண்ணிக்க முடியும். இது போக இந்த ஆப்போட செட்டிங்ஸ்லயே அந்த மெயின் பிரஷ், சைடு பிரஷ், அதுக்கு அப்புறம் அந்த ஃபில்டர் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் அதிலே கொடுத்திருக்காங்க. அந்த டைமிங் ரன் ஆயிட்டே இருக்குது. அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செக் பண்ணி இந்த அக்சஸரீஸ்லாம் சேஞ்ச் பண்ணனும் அப்படினு சொல்லி நீங்க வாங்கி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கடைசியா இதெல்லாம் ரன் பண்றதுக்கு தேவையான பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 3200 mAh தான் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். இதோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தாலுமே 2.5 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அவங்க சொல்றது வந்து எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்களை வச்சு நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் அந்த அளவுக்கு ரன்னிங் டைம் வந்து எடுக்க முடியுது. பட் கொஞ்சம் ஹெவியா நீங்க செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரன்னிங் டைம் ரொம்பவே குறையுது. அதுபோக இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தாலுமே 7 hours வந்து எடுத்துக்குது. இன்னும் கொஞ்சம் அதை வந்து பெட்டரா கொடுத்திருக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்லாம் சொல்றாங்க. 7 hours தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நம்ம கேட்கிற அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் க்ளீன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே போய் சார்ஜ் பண்ணிக்க போகுது. அதை எடுத்து நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அது எனக்கு பெரிய ப்ராப்ளமா தெரியல. இதோட கிளீனிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா ஒன் டைம் நீங்க இதை ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1722 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அது ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் அதை எக்ஸாக்டா நம்ம வந்து செக் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து நம்மகிட்ட கிடையாது. ஆனால் அது வந்து பிராண்ட் சொல்றதான். பட் ஆக்சுவலா அது வந்து வேரி ஆகும். 1500 to 2000 அந்த மாதிரி கூட வரலாம், இல்ல 1000 கூட வரலாம். ஆனா என்ன ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா சார்ஜ் குறைஞ்சது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா போய் சார்ஜ் ஆகி எந்த இடத்துல விட்டதோ அந்த இடத்துல இருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருது. அதனால அது பெரிய ப்ராப்ளமா இருக்காது. பட் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இது போதுமானதா இருக்கும். அதுக்கு மேல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இது போதுமானதா இருக்காது. கடைசியா அந்த வெளிநாட்டு ஜாமானோட பிரைஸ் எவ்வளவுனா 25000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸுக்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் வீட்டை வந்து நான் ஓபன் பண்ணவே மாட்டேன். உள்ள வந்து சின்ன சின்ன டஸ்ட் வரும், அப்புறம் என் தலையில இருந்து விழக்கூடிய முடிகள் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணணும். அது போக என்னோட வீடு வந்து க்ளீனா இருக்கும். எந்த இடத்துலையும் தேவையில்லாம அப்பப்போ பொருளை மாத்தி போட மாட்டேன், துணியை போட்டு வைக்க மாட்டேன், இந்த மாதிரி எதையுமே போட்டு வைக்க மாட்டேன். தர ரொம்ப க்ளீனா இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே சோபால படுத்து தூங்கும்போது ஷெட்யூல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது க்ளீன் பண்ணி மாப் பண்ணி விட்டுரும். மற்றபடி நான் க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எனக்கு விளக்குமாற வச்சு அடித்து துவைச்சி க்ளீன் பண்ணி மாப் போட்டு அப்படி பண்ணால் தான் அது க்ளீனாக இருக்கும். நிறைய டஸ்ட்டு, பேப்பர், குப்பை இதெல்லாம் போட்டு வைப்போம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது. அதுபோக 25000 ரூபாய் பணம் இருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கி செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.